அப்படி விதிர்த்து போய் நிக்கிறேன், அழுற, கதறேன், சல்லா துணி போட்டுட்டு கடவுள் கிட்ட தான் அழுக. எனக்கு இது நடக்கலாமா? எனக்கா நடக்கிறது? எனக்கு ஏன் இப்படி நடக்கிறது? ரொம்ப 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 வேதனையில எங்க அம்மா நான் அழுதுட்டு இருக்கிற நேரத்துல நான் தொழுக முடிச்சிட்டு வரட்டோன்னு பார்த்துட்டு வந்த உடனே ஒரே வார்த்தை தான் சொல்லுச்சு. நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க, சில வார்த்தைகள் அப்படித்தான் வரும். நீங்கள் அறம் சார்ந்து இருந்தால் அம்மா சொன்னாங்க, அழாத, அழவே அழாது. நீ உண்மையானவளா இருக்கிற அப்படின்னா யார் உனக்கு இந்த துன்பத்தை தந்தார்களோ அவர்களை இறைவன் உனக்கு முன் சோழி போல் கொண்டு வந்து போடுவார். அவர்களுக்காக நீ பிரார்த்தனை செய்ய தொடங்குவாய். அப்போ சொல்லுவ, கடவுளே நான் இப்படி ஒன்னும் சொல்லலையே உங்ககிட்ட, இந்த அளவுக்கு பரிதாபகரமா அவங்களை கொண்டு வந்து என் முன்னால நிறுத்தி இருக்கியேன்னு அவர்களுக்காக பிரார்த்தனை செய்யும் காலம் உனக்கு வரும் என்று என் தாய் சொன்னால் 15 ஆண்டுகளில் அது வந்தது. காலம் எடுத்துக்கொண்டது, ஆனால் வந்தது. நான் அழுவதே இல்லையே. வாழ்க்கை உங்களுக்கு சில சிரமங்களை தரும், எதிர்கொள். வலிக்கும், எதிர்கொள். துயரப்படாத, புலம்பாத. புலம்புதலும் துயரப்படுவதிலும் ஆப்ஷன். எதிர்கொள், புரிந்து கொள், டைம் கொடு, ரியாக்ட் பண்ணாத, ரெஸ்பாண்ட் பண்ணு. வாழ்க்கையில் அடுத்தது என்ன என்று யோசி. அடுத்த நிலையில் உன்னை நீயே நிமிர்த்திக் கொள்வதற்காக வேலைகளை தொடங்கு. வாழ்க்கையில், உலகத்திலேயே வாழ்க்கையில் எது தெரியுமா பெரும் குற்றம்? பெரும் குற்றத்தை சொல்லிவிட்டு போகிறேன். பெரும் குற்றம் எது என்றால் இந்த உலகத்தில் சோகமாக இருப்பதுதான். சோகமாக இருப்பது போல் பெரும் குற்றம் இல்லை. வாழ்க்கையில் ஆகப்பெரிய கிஃப்ட் எது தெரியுமா? மகிழ்ந்து இருப்பது.